Find the rate percent per annum when a principal of rupees 7,000 earns a simple interest of rupees 1,680 in 16 months. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 7,000 அசலுக்கு 16 மாதங்களுக்கு ரூபாய் 1,680 தனி வட்டி கிடைத்தால் வட்டி வீதத்தை கண்டுபிடி. இந்த வீடியோவில் பாருங்க, இந்த கொஸ்டின்ல 7,000 அசல் கொடுத்தாச்சு. இங்க வட்டி வீதம் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வட்டி வீதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது தனி வட்டி. இப்ப 7,000 அசல் எத்தனை மாதங்கள்னா 16 மாதங்கள். 16 மாதங்கள் ரூபாய் எவ்வளோ தண்ணி வட்டி கிடைச்சிருக்கு? அப்ப தண்ணி வட்டியா கிடைச்சது எதுனா 1,680 ரூபாய் தனி வட்டி கிடைச்சிருக்கு. என்ன கேட்குறாங்கன்னா வட்டி வீதம் கேட்குறாங்க. அதே தனி வட்டியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா SI = PNR/100. Pங்கிறது அசல், N வந்து வருடம், R வந்து வட்டி வீதம். இப்போ P பார்த்தீங்கன்னா 7,500. இப்போ N வந்து வருடம் சொல்லியிருக்காங்க, ஆனால் இங்கே கொடுத்தது மாதங்களில் கொடுத்துருக்காங்க. மாதங்களில் கொடுத்துருந்தா அது வந்து வருடமாக மாற்றணும்னா இப்போ மாதங்கள் கொடுத்தாங்கன்னா ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள். எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள். அப்போ அந்த 12ஆல் நாம் வகுக்கணும். அப்போ 16/12. அப்போ இது 3ஆல் வகுத்திருக்காங்க. அப்போ இது 4ஆல் வகுத்துக்கிறாங்க. இப்போ 12 வந்து 3 தாட்டி, 16 வந்து 4 தாட்டி. அப்போ 4/3 வருடம்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது 6 வந்து கேட்குறாங்க. தனி வட்டி கொடுத்தாச்சு, 1,680 ரூபாய் வந்து தனி வட்டியாக கிடைச்சிருக்கு. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். தனி வட்டி பார்த்தீங்கன்னா 1,680 = அசல் 7,000 இன்ட்டு வருடம் வந்து 4/3 இன்ட்டு R/100. இப்போ இந்த 2 0 கேன்சல். இப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிக்கிறோம். இது 7ஆல் வகுக்கும் போது இது ஒரு தாட்டி, இது பார்த்தீங்கன்னா 2 தாட்டி 14, மீதி 2 4 தாட்டி. அப்போ ஆன்சர் 24 வருது. இங்கே 24 வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4யும் 24யும் அடிக்கலாம். அப்போ இது ஒரு தாட்டி, இங்கே 6 தாட்டி. அப்போ R = 1/3 இன்ட்டு 6. இந்த 3 பார்த்தீங்கன்னா வகுத்தல்ல இருக்கு, இந்த பக்கம் போகும்போது பெருக்கல்ல போயிடும். அப்போ R = 6 × 3 = 18%. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ தனி வட்டி கொடுத்துட்டு வட்டி வீதமோ இல்லை வருடமோ ஏதாவது கேட்டாங்கன்னா இப்போ இதோட ஃபார்முலா SI × 100/, இப்போ வட்டி வீதம் கேட்குறாங்க. இப்போ வட்டி வீதம் கேட்கும் போது P × வருடம் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும் போது வந்து 1,680 × 100 அசல் வந்து 7,000 × 4/3. இதே மாதிரி கேன்சல் பண்ணால் நமக்கு பாருங்கள், கேன்சல் பண்ணுறது சொல்கிறேன். இந்த 0 கேன்சல், 2 0 கேன்சல். 7ஆல் வகுக்கும் போது நம்ம பாருங்கள், இது வந்து எப்படி வகுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 0 கேன்சலா. இப்போ 4ஆல் வகுக்கும் போது இது 4, இது 2 தாட்டி, திரும்ப 7ஆல் வகுக்கும் போது 6. இப்போ 6/1/3 இருக்குது. இதை தலைகீழாக வரும்போது 6 × 3 அப்படி வரும்போது 6 × 3 18%. நன்றி.